குட் மார்னிங் லீடர்ஸ். ஐ எம் மதுமிதா. வெஸ்டீஜில் ஸ்டார் டைரக்டர் லெவலில் இருக்கேன். வெஸ்டீஜ் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் படித்தது எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நான் படித்ததுக்கும் டைரக்ட் செல்லிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த வாய்ப்பு எனக்கு என்னோடய ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக கிடச்சிது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் ஒர்க் பண்ணதும் இல்லை. ஜாஸ்தி வீட்டு விட்டு நான் வெளியே வந்து போனதே கிடையாது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். என் ஃப்ரெண்டை என்னை ஜாயின் பண்ணி விட்டுட்டு அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படி டீமை டெவலப் பண்ணணும், இந்த பிஸ்னஸ் பற்றி புரிஞ்சுக்கவே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ரொம்ப அடம் பிடிச்சி நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு யாருமே வந்து சப்போர்ட்டுக்கு கிடையாது. டைரெக்டாக வெஸ்டீஜ் ஷாப்புக்கே என்னோடய ஃபாதர் நான் கூட்டிகிட்டு போய் நான் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத முடித்தேன். ஃபர்ஸ்ட் மந்த் என்னோடய இன்கம் வந்து 28 ருபீஸ் தான் வந்து கிடச்சிது. அண்ட் லேட்டராக ட்ரைனிங் சப்போர்ட்னால அண்ட் என்னோடய அப்ளைனோட கைடன்ஸ்னால தான் என்னால் டீமை வந்து டெவலப் பண்ண முடிஞ்சுது. படிப்படியாக தான் இன்கமும் க்ரோ ஆச்சு. 6K 7K 8K 10K அண்ட் எல்ஓபி ஃபண்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய இன்கம் வந்து 30K அண்ட் அபவ் வந்து எடுக்க முடிஞ்சுது. பிஃபோர் எல்ஓபி இன்கம் வந்து ரொம்ப லோவாக இருந்தது. வீட்லேயும் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணல. ஏன்னா எப்போவுமே ஃபோன்னே பேசிகிட்டே இருக்க, பட் வந்து இன்கம் லோவாக இருக்குது, இவ்வளோ படிச்சிருக்க பட் இன்கம் லோவாக இருக்குது, இந்த மாதிரி சொல்லி திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. பட் நான் எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்கல. எனக்கு தெரியும் எல்ஓபி ஃபண்ட் வந்ததுக்கப்புறம் என்னோடய இன்கம் இம்ப்ரூவ் ஆகும்னு. என்னோடய ப்ரீவியஸ் 4 மந்த் இன்கம் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அபவ் 30K இன்கம் வந்து எடுத்தது. ஒரே ஒரு எல்ஓபி எடுத்ததுக்கே என்னோடய இன்கம் வந்து 30K அண்ட் அபவ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து மல்டிபிள் எல்ஓபிஸ்குள்ளே போவேன். அண்ட் இந்த பிஸ்னஸில் எனக்கு கிடைச்ச இன்கம் மூலமாக என்னோடய நீட்ஸ் நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டேன். மொபைல் ஃபோன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த மொபைல் ஃபோன் ரியல்மி 9 ப்ரோ வந்து வெஸ்டீஜ் இன்கம் மூலமாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் மந்த்லி வந்து இஎம்ஐ பே பண்ணியும் முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மொபைல் கூட இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்பராக கிடையாது. அதில் ஜூம் மீட்டிங்ஸுக்கெல்லாம் என்னால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியாது. அந்த மொபைலில் நிறைய ஃபியூச்சர்ஸே வந்து கிடையாது. ஸோ மொபைல் மஸ்ட் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் மொபைல் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கலர் டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். என்னோடய ஃபேமிலிக்காக சாம்சங் 43 இன்ச்சஸ் கலர் டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பெருசாக நான் வந்து டிவி பார்க்குறது கிடையாது, பட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வாங்கி கொடுத்துருந்தேன். இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நார்மல் டிவி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வாலில் மாட்டுற டிவி வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அது வாங்கியிருந்தோம். அண்ட் ஆஃப்டர் தட் என்னோடய ஃபாதருக்காக நான் ஸ்கூட்டி வந்து 1 lakh வர்த் இருக்கிற ஸ்கூட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பி அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட். வெஸ்டீஜ் இன்கம்னால் மட்டும்தான் இது வந்து பாசிபிள் பண்ண முடிஞ்சுது. 1 lakh வர்த் இருக்கிற ஸ்கூட்டிலாம் நான் வெளியே ஆக்டிவ் இன்கம் போயிருந்தால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாமே நான் இதில் வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் பிடிச்ச கலரில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி நார்மல் ஸ்கூட்டி தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் லேட்டராக இப்போ ரீசன்ட் டேஸில் வீட்டுக்காக ஒரு பூஜை யூனிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதுவுமே என்னோடய ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பூஜை யூனிட் வந்து தனியாக இருக்கணும் அப்படின்னு. அதையும் வெஸ்டீஜ் இன்கம் மூலமாக தான் என்னால் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடிஞ்சுது. அண்ட் இன்னும் நிறையா ட்ரீம்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வெஸ்டீஜ் இன்கம் மூலமாக நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் வெஸ்டீஜ் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் நான் கலந்துக்கிட்டேன். சரவணன் சார் கண்டக்ட் பண்ண அவார்ட் ஃபங்க்ஷனில் ஸ்டார் டைரக்டர் லெவலில் நான் வந்து அவார்ட் வாங்கியிருந்தேன். என்னோடய லைஃப்லேயே ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட். என்னோடய கிரேட் அப்ளைன்ஸ் 2 பேர்த்துக்கு நடுவில் நின்று நான் வந்து அவார்ட் வாங்கியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி சென்னையில் நடந்த விஏஎஃப் வெஸ்டீஜ் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லையுமே நான் ஸ்டார் டைரக்டர் லெவலுக்கான அவார்ட் வந்து வாங்கியிருந்தேன். சரவணன் சார், டியூசிடி சரவணன் சார் அண்டு டியூசிடி பாலா சாருக்கு நடுவில் அவார்ட் வாங்கினது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் டு வெஸ்டீஜ் அண்ட் தேங்க்ஸ் டு மை கிரேட் அப்ளைன் டியூசிடி சரவணன் சார் அண்ட் யூசிடி கிரீஷ் சார். அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் மை லைஃப் லைன்ஸ். அண்ட் வெஸ்டீஜுக்கு வந்து எவ்வளோ வாட்டி தேங்க் பண்ணாலுமே வந்து பத்தாது. ஸோ லைஃப் லாங் வந்து தேங்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லாருமே வெஸ்டீஜ் வந்து நல்லா எடுத்து பண்ணுங்கள். உங்களை மாதிரி சாதாரணமாக தான் இந்த ஒர்க்கை நானும் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னோடய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் வந்து வெஸ்டீஜ் தான். ஸோ உங்களோட டைம் அண்ட் உங்கள் எஃபர்ட் அண்ட் உங்கள் நம்பிக்கை மட்டும் இங்கே கொடுத்தாலே போதும். ஈஸியாக நீங்கள் வந்து சாதிக்கலாம். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.